காலை வணக்கம் நண்பர்களே. காலையிலேயே குழு குழுவென்று மழையுடன் நாள் அமோகமா ஆரம்பமாச்சு. இவ்வளவு நாளும் வெளியில போகையில்லாத அளவுக்கு வெயில். இன்றைக்கு திடீரென்று பார்த்தா செம்ம மழை வந்த ஷோக்குல ஜிம்முக்கு போறதா மறந்து போனேன். ஒரு மனிதனா பிறந்த எல்லாருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல இழுத்தி போத்தி நித்திர கொள்ளத்தான் மனசு வரும். உள்ளுக்குள்ள ஒரு மூளைக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருந்தான், சாப்பிட்டு திருப்ப படுத்து நித்திரையை கொள்வோம். இருந்தாலும் மனசு சொல்வதை கேட்காமல் மூளை சொல்வதை கேட்டேன். 2 நாளா ஜிம்முக்கு போகவும் இல்ல. இன்றைக்கும் கட் அடிச்சா நாளைக்கும் லீவு. இன்றைக்கு புயலே அடிச்சாலும் ஜிம்முக்கு போய்த்தான் ஆகணும் என்று முடிவெடுத்துட்டேன். சரியா ஒரு 9 மணி போல மழை விட்டுட்டு மாமாவும் மழை விட்ட கையோட வந்துட்டார். நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருப்பது குளம் இல்லை, ஒரு மணத்தியாலும் பெஞ்ச மழையின் வெள்ளம். எல்லா சவாலையும் கடந்து ஜிம்முக்கு வந்தா ஜிம்மே வெறிச்சூடி போய் கிடக்கு. இப்படியான தருணம் எல்லாம் ஆடிக்கொருக்கா அமாவாசை கொருக்கா தான் வரும். வந்த கையோட கடகடன்னு வார்ம் அப் பண்ணிட்டு பயிற்சிக்குள்ள குதிச்சாச்சு. இன்றைக்கு ஷெட்யூல் படி லெக்குக்கும் ஷோல்டருக்கும் பயிற்சி செய்யணும். ஆனால் 2 நாட்கள் டிமிக்கி விட்ட காரணத்தினால் சிறிய மாற்றம். லெக்குக்கு பதிலா செஸ்டுக்கு தாவிட்டோம். செஸ்டில் ஒரு 3 வேரியேஷன், ஷோல்டர்ல ஒரு 3 வேரியேஷன். மசில் எல்லாம் கதற செஞ்சு முடிய கார்டியோக்குள்ள குதிச்சாச்சு. வழக்கம் போலதான் கார்டியோல ஒரு 30 நிமிஷம் நடைப்பயிற்சி. அப்படியே வீட்டை வர்ற வழியில சிக்கனையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கு இந்த வீடியோல வளமைக்கு மாற 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று மழை பெஞ்சது, 2வது இன்றைக்கு நான்வெஜ் வீட்டை வந்த கையோட சம்மோர கட்டு கட்டிட்டு நல்ல தூக்கம். ஒரு ஈவினிங் போல எழும்பி டீயை குடிச்சு கொண்டிருக்க மாமாட்ட இருந்து கோல் வந்துச்சு. நாளைக்கு ஒரு அண்ணாண்ட பர்த்டேயாம், அதுக்கு கேக் ஆர்டர் கொடுக்க வர சொன்னவன். அப்படியே கிளம்பி ஆளையும் பிக்கப் பண்ணிட்டு கேக் கடைக்கு போயாச்சு. அங்க போனா சிறுவர் கேக் முதல் சிலந்தி மனிதன் கேக் எல்லாம் இருந்துச்சு. ஆனா நாங்க வந்ததோ நேம் கேக் ஆர்டர் கொடுக்க. ஒரு மாசத்துல 5 கிலோ குறைக்கிறேன் நல்ல கட்டு கட்டுறான் கேக்க. எனக்கு முன்னாலே எப்படி சாப்பிடறானுடா, வீட்டை எப்படி எல்லாம் சாப்பிடறானோ. இதுக்குள்ள அவருக்கு 6 பேக் எல்லாம் கேக்குது. அங்க அப்படியே ஆர்டரை கொடுத்துட்டு வழக்கம் போல டீ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கு டீ ஸ்பாட்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம். வளமையா கண்ணாடி கிளாஸ்ல டீ வாரது இன்றைக்கு பிளாஸ்டிக் கப்ல வந்திருக்கு. அது சரி, அதுவும் முன்னேறத்தானே வேணும். அப்படியே டீயை குடிச்சிட்டு வீட்டை வந்து படுத்தாச்சு. நாளைக்கு பாப்போம்.